தமிழ் சினிமால முன்னணி காமெடி நடிகரா திகழ்ந்து வருபவர் வைகை புயல் வடிவேலு. இவரை பத்தி பல விமர்சனங்கள், சக நடிகர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தாலும் இவரோட காமெடிக்கான ரசிகர் பட்டாலும் இன்னும் குறையாம இருக்குங்க. இதை நிரூபிக்கிற வகையில 15 வருஷ இடைவேளைக்கு பிறகு சுந்தர் சி வடிவேலு கூட்டணி இப்ப மறுபடியும் கேங்கர்ஸ் படத்துக்காக இணைஞ்சது பெரும் எதிர்பார்ப்பா இருந்தது. கேங்கர்ஸ் படம் வெளியாகி ரசிகர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சு நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில வடிவேலு மீண்டும் வந்து விட்டார்னு அவரோட ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க. இதனிடையே இந்த கேங்கர்ஸ் படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று வந்த வடிவேலு ஒரு நிகழ்ச்சியில தனது நெருங்கிய நண்பர் விவேக் மரணத்தின் போது ஏன் நேர்ல போய் பார்க்கலன்னு ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்கு வடிவேலு, விவேக்கின் இறப்பு தாங்க முடியாத வழி, அவன் இறப்புக்கு நான் போகலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நான் விவேக் வீட்டுக்கு போய் விவேக்கோட மனைவி குழந்தைகளை பார்த்து துர்க்கம் விசாரிச்சேன். விவேக் இறப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் இறந்த காலகட்டத்துல நானே ரொம்ப மோசமா தான் இருந்தேன். எங்க வீட்லயே ஒருத்தரா பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. அதனாலதான் நான் போகலன்னு சொல்லியிருக்காரு வடிவேலு. விவேக் மரணத்துக்கு பதில் சொன்ன வடிவேலு, கேப்டன் மரணத்துக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காதது ஏன்னு தெளிவுபடுத்துங்கன்னு நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.